HSBC வங்கி எங்கள் நாட்டை விட்டு வெளியேறவில்லை. சரியான தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள். வணக்கம். எனது பெயர் ராகேஷ் சர்மா. கேபிட்டல் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என்னும் முன்னணி பங்கு தரக நிறுவனத்திலே பணிப்பாளராக கடமையாற்றுகிறேன். HSBC வங்கி எங்கள் நாட்டை விட்டு விலகவில்லை. HSBC வங்கியிலே 2 பிரதானமான அலகுகள் இருக்கின்றன. ஒன்று கோர்ப்பரேட் அலகு, இரண்டாவது ரீட்டைல் அலகு. கோர்ப்பரேட் அலகு நிறுவனங்களுக்கு வங்கி சேவையை வழங்குகின்ற அலகு. ரீட்டைல் அலகு உங்களுக்கும் எங்களுக்கும் அதே போல் தனிநபர் வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்குகின்ற அலகு. நேஷனல் ட்ரஸ்ட் பேங்க் 18 பில்லியன் ரூபாய் கொடுத்து இந்த ரீட்டைல் அலகைத்தான் கொள்வனவு செய்திருக்கிறது. ஏன் என்ற கேள்வி பல பேருக்கு எழும். HSBC தன்னுடைய தனித்திறமையை நிறுவனங்களுக்கு சேவை வழங்குவதிலே மட்டும்தான் இப்பொழுது முக்கியத்துவம் கொடுக்கிறது அல்லது தனித்திறமையை வெளிப்படுத்துகிறது. ஆகவே ரீட்டைல் யூனிட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக விற்பனை செய்து கொண்டு வருகிறது சர்வதேச ரீதியாகவே. எந்தெந்த நாடுகளிலே இந்த ரீட்டைல் யூனிட்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன என்று கேட்டால் பஹ்ரைன், பங்களாதேஷ், பிரான்ஸ், அர்ஜென்டினா, ரஷ்யா போன்ற 5 நாடுகளிலே கடந்த சில வருடங்களிலே HSBC வங்கியினுடைய ரீட்டைல் யூனிட் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது.